ஆதரித்தால் அயலமெல்லாம் அலங்காரம் பாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாம். மகளே வருக ஐஸ்வரியம் தருக அலை மகளே சரியம் தருக திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக. முழங்க நியூசிலாந்தில் அஸ்ஸாம் விலகல் நியூசிலாந்துக்கு எதிராக சுகமான வாழ்க்கை. சாம்பரம் ஆடி உற்பத்தி ஏகாசி மேட்ஸ் ஏகாசி சகலா ஸ்ரீ சிஷ்ட ஏகாசி ஐயா ஸ்ரீ விஜயா ஏகாசி ஆகிய ஏகாசி நாட்களில் வேறு ஏகாசி திரை ஏகாசி காமிக ஏகாசி அஜா ஏகாசி பத்ம ஏகாசி ஏகாசி இந்திர ஏகாசி பாப்பாங்குஷா ஏகாசி ராம ஏகாசி பிரபோதினி ஏகாசி தமலா ஏகாசி. அப்பா ஆண்டு முழுவதும் இந்த ஏகாசி அது உற்பத்தி ஏகாசி மோட்ச ஏகாசி சபல ஏகாசி புத்திரா ஏகாசி சித்திலா ஏகாசி ஐயா ஏகாசி விஜய ஏகாசி ஆமலகி ஏகாசி பாப மோசனியா ஏகாசி காமத்திர ஏகாசி வரு நிதி ஏகாசி மோனி ஏகாசி அபரா ஏகாசி இந்திராய ஸ்ரீ யோகினி ஏகாசி சைனி ஏகாசி காமிகா ஏகாசி புத்திர ஏகாசி அஜா ஏகாசி பத்மநாப ஏகாசி இந்திரா ஏகாசி அபாச ஏகாசி பிரபோதினி ஏகாசி கமலா ஏகாசி இருக்குது. விரதம் இருக்கணும். விரதம் இருந்து முதல் நாள் தசமி என்று உணவு ஏகாதசி உணவு வழங்க வேண்டும். வைகுண்ட ஏகாசிக்கு நம்ம விரதம் இருக்கணும். அதுக்கு துளசி பறிக்கக்கூடாது. பூஜைக்குரிய துளசியை முதல் நாளே பறித்து வைக்கணும். மறுநாள் துவங்க சூரியத்துக்கு நீராடி குளிர் துளசி தீர்த்தம் அருந்தணும். பாரணை எனும் பல வகை காய்கறிகள் கூடிய உணவை உண்ண வேண்டும். கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்கீரை உணவில் இடம்பெறுதல் அவசியம். சுண்டைக்காய் அகத்திக்கீரை பார்க்கடலில் அகத்திய முனிவர் இருக்காங்களா அதுக்கு தான் பேர் விட்டுருக்காங்க. அகத்திக்கீரை பார்க்கடலில் அமுதமும் நெல்லி சுண்டைக்காய் லட்சுமியின் அருளும் இருப்பதாக ஐதீகம். நெல்லிக்காய் சுண்டைக்காய் சாப்பிடணும். அதில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து ஒரு ஏழைக்கு தானம் செய்து சாப்பாட்டை முடிக்க வேண்டும். சூரிய உதயத்துக்கு சாப்பிட மிக நல்லது. அன்று முழுவதும் தொடங்காமல் நாராயண நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஏகாதசியில் பாவங்கள் எல்லாம் நீங்கி வைகுண்டமனும் பாக்கியம் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி என்று அனைத்து விஷ்ணுலிங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கும். நீச்சத்தவங்க சொர்க்கலகம் போவாங்க. மக்கள் பலரும் கடந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தால் சொற்குலத்தின் வழியாக ஒரு சொற்குலம் வழியாக வருவாங்களாம். அதுதான் you have to make a Vaikunta Ekadashi. You have to see that you have to in the morning don't take a tulsi. In the previous day you have to take a tulsi and you have to keep it. And you have to give a food in the morning. You have to prepare your food and you have to give a poor people so that jnana. So you have to take bath and you have to give it and you have to do it everything. Do puja and everything. So ऐसा पूजा ऐसा करके सब ऐसा अच्छा करना मतलब वो पन्ना திறக்கிறது கோல் அப்படிங்கிற சீக்கிரம் இல்லைன்னா என்னென்ன சுப்பாக்கு எனக்கு ஆயிரம் உச்சான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்குனா ரொம்ப இதாக இருக்குது. நைஸ்லி சுவிச்சது பேலன்ஸ்னால் சமநிலை. அது இருக்குது போர்ட்ஃபோலியோனா என்னென்ன கிவிங் சம்திங் ஆக்டிவிட்டிஸ் டு டூ தட் இட் இஸ் அ போர்ட்ஃபோலியோ. இந்த வேலை பார்க்க குறிச்சு பகுதி இது பண்ணதான் போர்ட்ஃபோலியோ. பிளான்னா யோஜனா ஹெல்த்தினா ஸ்ட்ராங்காக இருக்குது. எக்ஸ்ப்ளோரிங்னா எக்ஸ்ப்ளோர்னா அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னா அது விரிவுபடுத்துது. எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் எஸ் எக்ஸ்ப்ளோஷர். இது ராஜவேலு. அவங்கள பற்றி சொல்லணுன்னா ராஜவேலு சேலம் தந்த விடுதலை வீரர். சேலம் மாவட்டம் போடி நாயக்கனூர் அங்கே தான் நான் படித்தேன். சேலத்தில் போல சேர்ந்த ராஜா வேலு என்பவர் நாடு சுதந்திர அடைய பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இவர் 1920ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்தார். மாணவ பருவத்திலே மகாத்மா காந்தி மீது அதிக பற்று கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. பள்ளிக்கு கதர் ஆடை குல்லா அணிந்து செல்வார். சுதந்திர போராட்டம் சுடர் விட்டு கொண்டிருந்த காலத்தில் இவர்கள் பல சுதந்திர வேட்டைகள் தங்கள் கல்வி மற்றும் பணிகளை தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த சுதந்திர போராட்டம் திருவையாறு அரசர் கல்லூரி
படித்து வந்த ராஜ வேலுவை படிப்பை பங்கெடுத்து மாணவர் தலைவராக இருந்து அனைவரும் ஒன்று திரட்டி மீண்டும் 1940ஆம் ஆண்டு தன்னிறைவு போராட்டத்தில் போலீசார் கைது செய்யப்பட்ட மகாத்மா காந்தி, நேதாஜி, ஜெயகர் நாராயணன் உள்ளிட்ட பல தலைவர்கள் சந்தித்து வச்சு அவர்களுடன் இணைந்து 1942 மகாத்மா காந்தி அறிவித்த வெள்ளையனுடைய போராட்டத்தில் கலந்திருக்காரு. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு காமராஜ் ஆட்சி காலத்தில் தமிழக அரசு சில நாட்கள் பணியிட்டார். சிறந்த எழுத்தாளராக ராஜவேலு மகிழம்பூ, கொடை வளம், சித்திர சிலம்பு, வான்குயில் பல படைப்புகளை கொடுத்துருக்காரு புக்கு. இதனால் அவருக்கு தமிழ் அரசின் சிறந்த எழுத்தாளர் விருது வழங்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு அவரது நூற்றாண்டு விழா சிறப்பு நிகழ்வில் மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்டது. சேலம் தந்த ராஜவேலு கடந்த 2021ஆம் ஆண்டு செத்து போயிட்டாங்க, காலமானார். இந்த சேல வீரர் சல்யூட் தான், அவங்கள சல்யூட் பண்ணால் அவங்க வந்து ஸ்டடி இன் காலேஜ் ஈவன் தோ attracted by Mahatma Gandhi and whenever he study he has left the college and joined in the strike we are having against this. So he has under his head and they got made all the student and they got involved the fighting against the Britishers 1940. They had to make a separate people Ratam and Mahatma Gandhi, Netaji, Jaya Krishnan, and they had to join with all and they talked and they got to the Valley layers of foreigners. You have to go to your house 1947 and as the leader of Mahatma Gandhi they got the British to go to your place. There is a நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு காமராஜ் ஆட்சி காலத்தில் தமிழக அரசு துறை after getting freedom then he got to the first minister is Kamarajar and he has to work. He has written many novels like Makilambu, Kodai Valam, Chitra Silambu, Vankil. He has written many things. Tamil Nadu has given a good written writer like this. He had to give a credit to him. 2020 நூற்றாண்டு சிறப்பு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ he had to give the book also. सेलम द राजा वेलू 2021 he died. अच्छा हमारे जमाने में चेला रहते उसमें जो वाले मार दिया तो 49 के नरे उधर पढ़ाई किया वो राजा वेलू उसको है ना हमारे सौंदर्य के लिए जो उसका ज़्यादा पर्यटन है वो भी 2020 में Jan 26 का वो जन्म हुआ. तो छोटा में जो महात्मा गांधी में बहुत पसंद करते हैं इसके लिए खदर अड़े शांतिकुल्ला उसको पहने के लिए शुरू किया. फिर तो खदर अड़ा इधर खुला has joined with the Swandra Ratam and all they are having very eager to this. He has studied in कॉलेज में पढ़ाई करते सब लोग को स्वतंत्र के लिए जाने के लिए पूरी इच्छा था. वो तो कॉलेज में पढ़ाई के फिर भी वो छोड़ के उसका अंडर में बहुत लोग का जमा किया. उसको रहते 1940 में उसको तो खुद के रहते उसको पर्यटक किया. उसको पुलिस ने अरेस्ट किया. महात्मा गांधी, नेताजी, नारायण जो लोग फिर के उससे बाद में बात किया उसको पर्यटक में ज्वाइन किया 1942. महात्मा गांधी जो बोलते जो ब्रिटिश है तुम्हारा घर में जाओ ऐसा ब्रिटिश है इंग्लैंड में जाओ ऐसा होता है विलियर उसके लिए. कामराज जो होते मिनिस्टर है हमारा पहला मिनिस्टर उधर है जो अरसतर में जमना अरसतर में वो काम किया है वो अच्छा लिखा बुक्स वगैरह लिखते हैं. उसका राजा वाला मगिलम्बू, कड़ाई वाला, चित्र सिलम्बू, वानकुल वो अच्छा उसमें ऐसा लिखा है. उसका तमिल से उसका अच्छा राइटर है खूब चांगला राइटर है ऐसा उसको वृद्धि दिया हो. 2020 में उसका उसको सेंट्रल गवर्नमेंट मध्य सरकार ने उनको जो बुक परमिशन दिया वो बाहर रहने के लिए वो 2021 उसका वो मर गया. सैल्यूट करेंगे उसके लिए. वो अच्छे है हंड्रेड से चांगला और जैसा वारी अंदर वह पन्ना पालियर चिंटे 5 tracks वाले डिस्टर्बेंस डोंट डिस्टर्ब अदर्स ऐसा डिस्टर्ब नहीं करना मनते. नेक्स्ट अरसंग नेक्स्ट इज द वेंकटराम अय्यर इज अय्यर एंड ब्राह्मण. वेंकट अय्यर here also joined Karnataka Nidhi. He has given the whenever British is there he has worked under Britishers. He has given the money to fight against the British. He lost the job. இந்திய விடுதலை படுத்தி தமிழர் குறிப்பிட்ட பங்கு வைத்தார். இதேபோல் திருச்சியை சேர்ந்த அருள்மார்
சுதந்திரத்தை புறப்பட்டு அவற்றில் முக்கியமான திருச்சி மாவட்டத்தில் முசிறி தென்மடல் சக்கரவர்த்தி சேர்ந்த கிருஷ்ண ஜாமி ஐயர் மகான் வெங்கட் ஐயர் 1892ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் ஆண்டு பிறந்த மதுரையில் தொடக்க கல்வியும் கல்கத்தாவில் உயர்கல்வியான பிஇ ஏஎம்இ பிஇ எம்இ படித்த பிஇ படித்திருக்கிறார். ஆரம்பத்தில் மைசூர் சிவமுத்திரா ஹட்ரோ எலக்ட்ரானிக் திட்டத்தில் பணியாற்றியவர். 1917ஆம் ஆண்டு சென்னை பொதுத்துறையில் வேலைக்கு சேர்ந்தார். 1929ஆம் ஆண்டு மேட்டூர் அணை கட்டுமானத்தின் போது எலக்ட்ரிக் என்ஜினியராக பணியாற்றினார். அப்போது விடுதலை போராட்ட ஆர்வம் கொண்ட 1930ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தாண்டி யாத்திரை இறங்கிய போது தமிழகத்தில் ராஜாஜி தாண்டி யாத்திரை பேர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கினார். ராஜேந்திர தென் மாநிலங்களை குறிப்பிடும் வகையில் வேதாள உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13ஆம் ஆண்டு ராஜாஜி ஒரு குழுவினர் திருச்சியில் இருந்து ஸ்ரீரங்கம், திருவானைக்கால், கல்லணை, திருவையாறு, தஞ்சாவூர், திருத்துறைப்பூண்டு, தகட்டூர் வழியாக பிரச்சாரம் செய்தபடி வேதாரண்யம் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்காக வெங்கடேஷ் ஐயர் தனது சம்பளத்திலிருந்து சேர்த்து வைத்த 400 ரூபாயை அப்போ 400 ரூபா இப்போ 4000 ரூபா 4 லட்சம் கொடுத்து இப்போ 4000 ரூபா கொண்டு இந்த போராட்டத்தில் ராஜாஜி, டாக்டர் ராஜன் ஆகிய காங்கிரஸில் கைது செய்யப்பட்டனர். அப்போது டாக்டர் ராஜன் வீட்டிலிருந்து சத்தியாகிரக போராட்டத்தை வெங்கட்ராமரையை நிதியுதவி செய்ததாக ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்ததை அடுத்து அதற்கு அரசுக்கு எதிராக ஈடுபட்டதை அறிவித்து வெங்கட்ராமரை பொதுப்பணித்துறை உதவி ஆங்கிலேயர் அரசு டிஸ்மிஸ் செய்து அவர் வேறு எந்த பணியும் அமர்த்தக்கூடாது என்று உத்தரவிட்டது. வேறு பறிபோன காரைக்குடி தனியார் நிறுவனத்தை சேர்ந்த வெங்கடேஷ் ஐயர் 36 கொச்சி துறைமுக கட்டுமான பணியின் போது பலரின் ஆட்சேபத்தை என்ஜினியராக அரசு பணியில் சேர்ந்தார். 1948ஆம் ஆண்டு ஓய்வு பெற்று தனது சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் விவசாயம் இருக்கார். கவர்மெண்ட் வேலையை விட்டு. ஸோ நெவர் கன்சிடர் வெரி சொஸ்டிகேட் in working in government and used to have an engineer. After another year having they have to join the freedom, they have to start it, and after that they have to make another the Gandhiji is doing the Dandi Yatra and they have started. So Rajaji also started not to touch the salt. Then later Uppu Satyagraham they have started under the leader of Rajaji, and they have to go to Trichy, they have to make one group. So they have to make a group which we have to against not to take a salt alive. So he has given 400 rupees. That's only Rajaji and Rajaji, Dr. Rajan, they got arrested. Rajan, they got Satyagraha. They got given the 400 rupees. They got take a document bringing the proof. They got terminated from the job, and after that the government has told British government told that we shouldn't keep it for any other job also like this. They got order. Then when Karakudi he has to work in a private concern, then after that Kochi they have to make a what do they say, engineering government job yesterday, and then after that go to 1948 we go to native place to the agreement like 1960. तो अब देख लो इसमें हमारा जो अय्यर तो ब्राह्मण जो डरते हैं फिर भी वो ज्वाइन किया अंगड़ा चला अय्यर उनको सैल्यूट करना चाहिए. बहुत पढ़ाई किया वो BEAMM. उसमें पहला जो गवर्नमेंट का जो रहेगा उसको इलेक्ट्रॉनिक इंजीनियर जो रहते. फिर महात्मा गांधी दांडी यात्रा पर राजाजी ने नमक लेने का ऐसा करना ये करके पढ़ाई करने के शुरू किए. इसके लिए बोले तिरुचि लेंगे. तिरुचि में एक जो वराडा के लिए उसको ग्रुप बनाया. उसको प्रेस सत्याग्रह का डोंट टेक सॉल्ट लाइक दिस करके उसको पराठा के लिए 400 रुपया वो दिया गया. राजाजी, डॉक्टर राजन वो जो कांग्रेस वालों का अरेस्ट किया तो राजा ने वो जो सत्याग्रह का पराठा अंगड़ा चाहिए उसको पैसा ऐसा उसका आवन मिलता दे दिया है. और उसके ज़रा जो उल्टा जो उनको जो बोला अंग्रेज वाला बोला उनको ये जो काम करते उसमें भी निकाला. फिर उसको किधर भी काम नहीं करने के नहीं देते. फिर वो तनियार में जो प्राइवेट में काम करता था फिर उनका जो कुछ तो बार में एक इंजीनियर आएंगे. फिर वो जो काम किया फिर उसको उसमें फिर उसको
डालने के बाद वो विलेज में कर उसका व्यवसाय कर दिया। ओके, कल लेके अभी अंडरस्टैंड समझ में आएगा पुरिंदा अंडरस्टैंड पुरिंदा समझ में आएगा कल लेके 16 போலீஸ் நிலையங்களில் பதிவாக சவுக்கு சங்கருக்கு வழக்கு. ஓகே, that we have to wait and see that. that belongs to கடையம் பிள்ளைகளும். This is our honorable சுப்பிரமணிய பாரதி வச்ச செல்லம்மா. செல்லம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மான்னு சொன்னார். செல்லம்மா கண்ணம்மான்னு எதிரே எட்டினா சக்ஸஸ். ஓகே, பாட்டுகளில் மேலும் வந்து ஒருங்கிணைத்த நெல்லை மாவட்டம் எட்டயபுரம் 1882 சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். சுப்பிரமணியர் சிறு வயது முதலே தமிழ் புலமை பெற்ற அவர் 11 வயதில் கவிதைகள் எழுத தொடங்கினார். இவர் தமிழ் புலமை பார்த்து வேந்த எட்டயபுரத்து மன்னர் தான். அவருக்கு பாரதி என்ற பட்டத்தினால சுப்பிரமணிய பாரதி, அவர் பேர் சுப்பிரமணிய பாரதியின் பட்டம். குடும்பச்சூழகராக பாரதி 14 வயதில் கடையம் கிராமத்தைச் சேர்ந்த செல்லம்மாள் என்ற சிறுமியை திருமணம் செய்த 14 இயர்ஸில் கல்யாணம் முடிச்சாச்சு. சொந்தப்படுத்தி ஈடுபட்டதாக கைதாகி பாரதியார் சிறையிலிருந்து விடுதலையானதும் அது சிறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அனுமையான ஒரு கடையத்துக்கு சென்று 2 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஐயோ பாவம். மேற்கு தொடர்ச்சி மலையாரத்தில் எப்பொழுதும் தென்றல் தோளும் மனசுக்கிரமேன சில அமைந்து பாரதியார் இயற்றிய பாடல்கள் சாகாவரம் பெற்றவை. இங்குதான் ஆணும் பெண்ணும் சம என்பதை, மக்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் கூடாது என்பதை வலியுறுத்தி அவரது உன்னத பாடல்கள் உருவாது. பெண் அடிமையை முக்கியமாக நீக்கிறதுக்கு அவர் பண்ணார். ஆணுக்கு பெண்ணும் அடிமையிலே கும்மியடி கும்மியடி பண்ணி கும்மியடி குலுங்கிட கை குட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போல் நன்மை கண்டோம் என்று கும்மியடி செய்யும் பெண்கள் தொடுவது தீமை என்பவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலைவனிந்தார். கும்மியடி தன்னை கும்மியடி குலுங்கிட கை குட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போகின நம்மை கண்டோம் என்று கும்மியடி. I to give importance to ladies. I to give விளையாடு பாப்பா நீ வந்துருப்பா. I will get ஆசிரம் ஃப்ரம் பாரதியார். எனக்கு ஆசிரம் கொடுங்க. பெண்கள் எப்படின்னா அடிமையாக தான் இருக்குது, சாக தான் வேண்டியிருக்கு. எனக்கு கஷ்டம்தான். பாரதியார் இருந்தாலும் அழுதுருவார். பெண்களுக்கு இருக்க பாரதியார் இஸ் தேர் திங்ஸ் சம்பதி கோயிங்க இஸ் டை. பாரதியார் இப்போ பெண்களுக்கு என்ன கொடுமை கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்தாலும் தூக்கில் தொங்கிடுவார். அவர் செத்து போயிட்டார்ப்பா. லேடிஸ்க்கு எத்தனை தங்கதை ஒருங்கிட்ட பாரதியார் மார்க்கேஜிங்க சொல்லுங்க. ரொம்ப கொடுமை, நிறைய குற்றமாகுது. அதனால் சுப்பிரமணிய பாரதியார் என்ன ஒடி விளையாடு பாப்பா நீ இருக்கலாம் ஒடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஒரு குருவி போல பறந்து நீ அறிந்து தெரிந்து பாப்பா எழுத்து விடு பாப்பா அதன் முகத்தில் உறைந்து விடு பாப்பா செல்லக்கூடாது பாப்பா என்னும் புறஞ்செல்லலாக பாப்பா உடையன் வாழ உறவை அடி பாப்பா விளையாடு பாப்பா நீ இருக்கலாகாது பாப்பா விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை பாப்பா. செல்லம்மாங்கிறதுக்கு கண்ணம்மான்னு இருக்காரு. செல்லம்மா பதில் கண்ணம்மா இஸ்டு செல்லம்மா ஹஸ் டு கிவ் ஒன் சாரி அண்ட் ஹஸ் கான் டு சந்திரபிரத கோயிலில் இஸ்டு புக்கு ஒரு சேலை எடுத்துன்னு சொன்னால் அவ்வளோத்தையும் புக்கை விற்று ஒரு சேலை எடுத்து கொடுத்துறாரு. புக்கை வாங்கி கொண்டு போட்டுறாரு. அவ்வளோ மோகம் அவருக்கு. கவிதைனா ரொம்ப பிடிக்கும் பாரதியாருக்கு. उसका சாரி பூச்சா தான் புக் खरीद के दिए. பாரதிதாசனும் அவங்க கூட இந்த சுப்பிரமணிய பாரதிதாசன் புரட்சி கவிஞர். அவர் தன் மனைவி செல்லம்மாளின் தோளில் கையைத்தார். பழைய விதிகளில் கம்பீரமாக வந்தார். வெறும் எழுத்துக்கள் மட்டுமில்லாமல் செயலிலும் பெண் அறிமுகத்தை எதிர்த்து நின்றார் புரட்சியவர். அவர் சுப்பிரமணியர் கையை போட்டு போயிருக்கார். சாதிகளில் ஏடி பாப்பா நதிகளின் ஏடி அதான் சொல்லக்கூடாது அடி பாப்பா என்று புறம் சொல்லலாக நீத்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்த விடுப்பா சொல்லக்கூடாது அடி பாப்பா என்று புறம் சொல்லலாகாது பாப்பா எனஞ்சி வேண்டும் நீ வாழும் முறைமை அடிப்பா இல்லை அடிப்பா உயர் தாழ்த்தி உயர் பவநிதி உயர்ந்த மதி கல்வி அது நெஞ்சில் நிறைந்த மேலோர் இறைவன் அன்பு வேண்டும் இது உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் உடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் உரை அடி பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அடி பாப்பான்னு எழுதி எடுத்து கேட்டுருவா. இலக்கடையும் கல்யாணிபுரம் நரேப்பபுரம் அங்கப்புறம் புலவனூர் கட்டேரிப்பட்டி
ஏழைய பிள்ளையார் முதலியார்பட்டி பொட்டல்புதூர் கிராமங்களைச் சேர்ந்த மற்ற சமுதாய மக்கள் பழகி அவர்களுக்கு வீடுகளில் சென்று உணவருந்தி சமத்துடன் இருந்தார். இஷ்டப்பட்டு அவர் பிராமினால எல்லா வீட்டுக்கும் போய் இந்த பாட்டு மூலம் அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காரு. எல்லாம் கும்பிடாங்க விவசாயம் இல்லைனாங்க சுற்று வட்டார மக்களுக்கு எல்லாம் இப்போ அவங்களுக்கு கடையத்தில் ஒரு ஸ்கூல்லே இருக்குது. கடையம் பாரதி ஸ்கூல்னு இருக்குது. நிறைய ஸ்கூல் இருக்குதுல்ல அங்கே இருந்திருக்கு. அப்புறம் அவருக்கு இப்போ ஒரு சிலை வச்சுருக்காங்க கடையத்தில் கல்யாணம்மன் கோவிலுக்கு பரம கல்யாணி ஸ்கூலு. அப்புறம் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். பாரதியார் மகளிர் மேல்நிலைப்பள்ளி விண்ணப்பம் எல்லாம் இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்குது. 11th 12th பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு இருக்குது. 10th லேடிஸுக்கு மட்டும் இருக்குது. நான் படித்தேன். அந்த மாதிரி பாரதியார் செல்லம்மாவுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லி இல்லை தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லியிருக்காங்க. This Chinnasamy Iyer Lakshmi years Nokula 11th years written many poem or Bharatiya. So there's only from the king he has given the Subramania Bharatiya title, and because of 14 years he has loved the Chellamal used to married and he used to join in that. He used to put it in a jail, and after 2 years only he has studied in. He has stay in his wife. Kadayam, it is in the western continuous mountain. It is that it's a very nice breeze is coming. He used to sit and he has to write all the poem that for boys and girls you have to give a equal. Nowadays it is that so no need to have a high or low like this. So shouldn't give harassment to the ladies. So it is a sin. Subramania has to take a wife shoulder. He has to keep the hand. He used to take it in a kadayam to prove that. So you need to have a religious relation, poor, rich, all of them are same. So he used to write Sadhika lady Papa. He has to spread it all in kadayam, Kilakadayam, Kalyanipuram, Arepapuram, Angapuram, Pulavanur, Kattairupatti, Kilapilanur, Mudiraur, Pottalpur. So there are more friends, and yes, he is even the Brahmin. He didn't think about he is a Brahmin, and he used to go to all, whether it is a low caste or high caste, and he used to have food also. That is only he has to keep it on statue over that in the academic school. That was Bharati Satram High School, Higher Secondary High School for ladies, Higher Secondary School for boys and girls. I was studying in this school. Proud to say that. Nice. Parvati madam is that is I gave it மேக்ஸ் வெரி வெல் இஷ்டு குட் நல்ல மேக்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். வெரி குட் சொல்லுவாங்க जो स्कूल है. और பாரதியார் இந்த बड़ा कविंगर है. 1882 में उस चिन्नस्वामी अय्यर लक्ष्मण के जनो है सुब्रमण्य भारती छोटे बचपन में उनको बहुत कविता लिखा. 11 साल में उसने शादी किया. लिखा है वो 14 ईयर्स में वो एक चलमा एक लड़की है शादी हुई. वो टाइम में कम में शादी हो जाते. उसके लिए संध्या बरडे में उसका अरेस्ट किया. फिर वो 2 साल इधर रहता था. फिर वो गया उसको जो वेस्ट साइड में जो पर्वत रहते उसमें जो हवा हो जाता है उसमें बैठ के वो अच्छा कविता विधा रहते. वो बोलते आन वो जो समय रहते कि किसी का काम नहीं है ऐसा लिखा था. उसका बारदियार फ्रेंच कविंगर है. उसको जो चलमान का उसको जो माता में उसका हाथ रख के उसको लेके गए. उसको बोलते थे रामा प्रूफ कर दिया. सो जो कास्ट नहीं रहते पापा ऐसा करके रहता. उसको जो लिखा हुआ जो कड़ायम केला कड़ायम कल्याणपुरम नरेपपुरम अंगपुरम पुलवना वटेरुपुरम केड़े पुलियर कैपिटी पोटेपुर को उनको बहुत दोस्त रहते हैं. तो ब्राह्मण फिर भी उनको ऐसे स्टेट में सब कास्ट में हमारा नारा सब में रहते हैं. फ्रेंड इसके लिए वो लोग फ्रेंड के लिए था. उसका பாரதி ஸ்கூலில் उसका நூலகம் रहते. லைப்ரரி ஆர் ஹேவிங் எ ஸ்டாச்சு அவங்க கவிதையெல்லாம் அங்கே இருக்கும். புக்கு nowadays I never wife ask उनका औरत बोला इनको साड़ी लेके आके वो पैसा में पूरा बुक लेके आया है पढ़ाई करने के लिए. वो औरत बोला मेरे को साड़ी लेके आके वो बुक्स लेके आया. आके देख वो साड़ी आके वो लेके आए पूरा बुक्स लेके आया हमारे भारती ने.
ऐसा उसका वो जो इंटरेस्ट है पढ़ाई में, हमारे जगह कैसे इंटरेस्ट है ऐसा उसका भी बहुत इंटरेस्ट रहते. సెలబ్రిటీస్న సెలబ్రేటింగ్ చేయటు మీకు టూ ఉన్నాయి రెండు ఐస్ನ పనిగట్టి ಪಾರ್ವತಿ ಬರಫ್ ಚಲನ ಬುಕ್ನ ಬುಕ್ಕಾನಿಗೆ ಟೂನ రెండు दोन चलो ಎರಡು थोड़े ಒಂದು ಸೇರಿದೆ ಅದಲ್ಡಿ ಉಂಡ ಸೇನಮ್ಮ ಡ್ರೈವರ್ನ ಡ್ರೈವರ್ ಬಸ್ ಎಲ್ಲ ಓಡಿದ ಕ್ರ್ಯಾಶ್ನ மோதல் சொல்யூஷன் அதுக்கு வந்து இது சேனை சொல்லு போல சாங் வரி விரித்த ஒப்பந்தம். நியூட்ரிஷனிஸ்ட்னா உணவு. பேர் வீக்கன் டாக்டர் 12:30 டேக் இட் எலக்ட்ரிஷன் நியூட்ரினிஸ்ட் சவுண்ட் அசம்பிளி போல் பர்த் சரின்னா எழுதாது. பர்த்னா பிறந்தது உஜோபனாக்கு ஓகே ஜான் ரிசர்வர் கேன் பி ஃபிக்ஸ்னா பொருத்தமானது இருக்குது. ஃபிக்ஸ் வச்சது ஆல்டர்னேட்டிவ் எக்ஸோட பேர் ஒன்று மாற்றி ஒன்று மேஜிக்னா மேஜிக் பண்ணுறது. எம்எல்ஏ பேச்சால் சர்ச்சையர் டாக் தர் இஸ் சம் ப்ராப்ளம் பேசுகிறனால ப்ராப்ளம். தமிழ் சார்பு திருவிழா பூஜை இருந்தது. மேக்கிங் திஸ் மேய்க்க விளக்கு பூஜை. ஆக்சுவலி சயின்ஸ்னால் விஞ்ஞான்னு சொல்லுவாங்க. சயின்ஸ்னால் இது விஞ்ஞானங்கள். திஸ் இஸ் த பார் சோப் லைக் இட் இஸ் அ பார் டயக்ராம் வித் இஸ் ரைசிங் ஆஃப் ஷேர் இது வந்து பார் டயக்ராம் பாருக்கு சோப்பு கணக்காக இருக்குது. அதனால இது குறுங்குறை அப்படின்றது கம்பேர் பண்ணதாகும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறு புள்ளியல் அதில் இருக்கும். வருஷம்னா மோசம் மெனினா நிறைய ஜாஸ்தி ஹெல்டுனா இருக்குது. ஹெல்டேட் டிக்கெட் பரிசோதனை வாலிபர் மாநிலங்களில் கண்ணா கருமை நிற கண்ணா காணாத கண்ணில்லையே பாரில்லை கண்டேறு பாரில்லை கண்டாலும் பொறுப்பாரில்லை நான் கருமை நீர் நானே காணாத கண் ஏன்னு பார்த்து தாய் கண்ணாது நிலம் பார்த்து தாய் கண்ணாலும் பார்த்து மறந்தாய் கண்ணா நெஞ்சிலா நீயை வளர்த்தாய் கண்ணா நான் கருமை நிற நானே காணாத கண்ணு பாரில்லை. கொல்கத்தா மருத்துவமனையை பாலகத்துக்காரங்க கொலை செய்வதை கண்டித்து மும்பை ஜே மருத்துவமனைக்கு போராட்டத்துக்கு வரும் பிரசிடென்ட் டாக்டர் டு டூ தட் மருத்துவமனை பலாத்காரம் சொல்லப்பட்ட கொல்கத்தாவில் ரிசர்ச்சில் இருந்தால் எப்படி தான் படிக்க முடியும். நமக்கும் ஆல்சோ அகெயின்ஸ்ட் தேட். இப்படி கொலை பண்ணக்கூட தக்க தண்டனை கொடுக்கும். எடுத்து பனிஷ்டு தான். இது யார் தெரியுதா குதிரையில் வராங்க டக்கு நம்ம மராட்டி சிவாஜி வராங்க. சிவாஜி தீரன் சின்னமலை பிரிட்டிஷர் எடுத்து குரல் கொடுத்தாங்க. 1767 மைசூர் பள்ளி திப்பிலி வெற்றிப்பெற்ற உலக முதல்வராக ராக்கெட் ஏவுகணை பயன்படுத்தி கோவை பிரிட்டிஷ் எடுத்து சின்னமலை விளையாடுகள் 1905 ஜூலை 19 சங்கரி கோட்டையில் உச்சியில் தூக்கிட்டாங்களா பாவிகளா. தீரன் சின்னமலை வந்து பிரிட்டிஷ் அகேன்ஸ்ட் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை 6769 मैसूर में तो टिप्पी बेटी बेटा जीत गया. रॉकेट लॉन्चिंग के उसका टिप्पू सुल्तान को कोई परीक्षी फ्रेंड्स नमने लिया गया. 805 जूलाई 31
संगरी कोटे उसको हैंगिंग किया, ये कलकत्ते लोग தூக்கு போட்டாங்க. நாசமாக பிரபையில் கிளங்காம்போ கடந்த 2வது அன்சாரி பசுமை இறங்கினா பெரியார் இருந்து போலீஸ் இருந்து 5 படப்புகள் இடம்பெற்றது. அப்படி தூக்கில் போட்டாங்களே ஒரு பாதிகளை. அதுதான் எதிராக போரில் தோல்விடுந்தாலும் அவருக்கு அடிப்படையை மறுத்தால் தூக்கில் விடப்பட்டார். தம்பி ஊமத்துறையும் தூக்கி விட்டாங்க. கேட்டு தேச ஊமத்துறை அலசையும் தான் ஊமத்துறை வேறு வருஷம் இதுதான் இத்தனை வாரம் கொண்டிருக்காங்க. அவன் பலகார பாவியல் இந்தியக்காரங்களை இப்படி சுட்டு தள்ளி போட்டிருக்கானுங்க. நாசமாக ஓடிட்டானுங்க. உள்ளே விடக்கூடாது, கடுப்பாக இருக்குது. எத்தனை நேரம் கொண்டிருக்காங்க, உள்ளே யாத்திரை எந்த பெண்கள் போராட்டம் ஸ்ட்ரைக் ஐயோ வேறு பாவிகளாம் அனுப்பினாங்க. யாருக்கு கிராமத்து தேவதை நான் என்ன சொல்லுவேன்? எடுத்து போக துடிக்கிற மனம் எனக்கு வேணும், எனக்குள்ள யார் இந்த தேவதை? யார் இந்த ஒரு கோடி பூக்கள் உலகென்றும் உண்டு, பெண் போல அழகான பூ கொண்டு அதா யார் இந்த தேவதை? கையில் தொலைச்சி நகை படிப்பு சொன்னது. ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு வைத்தோன்னு ரைஸ்னால் வைத்தது விண்ணப்பிக்கலான்னு அதுக்கான அப்ளை. தாய்லாந்து பிரதமர் பதவி மொத்த விலை பணவீக்கம் 2.4% சரிவு ஜூலை மாதத்தில். இட் இஸ் டிக்ரீஸிங். வேலை அதிகாரிகள் 2 கோடி. நைஜீரியா டீட் ரெயின் படம் பார்க்க. See the picture, it is good. இந்தியா டெய்லிஸ் கோப்பை அணியின் பயிற்சியாளர் ராஜினாமா. ராஜினாமா தேர்ந்தது. பிரமாண்ட பேரணியர் திஸ் இந்த மோர்ச்சா யூசி. வேலூர் புரட்சி. வேலூர் கழகம் நூற்றாண்டில் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து முதன்மையர் இராணுவ புரட்சி செய்த தமிழ்நாட்டு படைவீரர் 1906 ஜூலை 10 வேலூர் கோட்டையில் வைக்கப்பட்ட இந்திய படைவீரர்கள் புரட்சி ஆங்கில அதிகாரி வீரர்களை கொண்டனர். புரட்சி 1857 சிப்பாய் கழகத்துக்கு ஒத்திருக்காங்க. பாவிகளை விட்டு கிள்ளிட்டு இந்த வேலூர் ஜெயில் சொல்லுவாங்க. ஜெயிலில் அடைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஜெயிலில் இருந்து வேலூர் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. நிறைய பேர் கொண்டிருக்காங்க. பாவிகளை கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும், நம்ம கொண்டுடக்கூடாது. இது தேச ஹார்ட் ஒர்க் இதார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை பாதுகாக்கணும். ஒடுக்கப்பட்ட நலனுக்காக போராடும் விண்ணப்பம். ஒடுக்கப்பட்ட கிவ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஈக்குவல் வரட்டு ஈக்குவல் டு சப்கா சமாதான செய்ய கிவ் ஈக்குவல் டு ஆல். திருப்பூர் காந்தி போயிருக்காங்க. இது அண்ணாமலை வாயால் கேட்டது. டு டாக் காந்தியை பற்றி சொல்லியாச்சு. காந்திஜி ரகுபதி ராகவராஜாரா பதித பாவன சீதாரா பதி ராகவராஜாரா சீத பாவன சீதாரா பதி ராகவராஜாரா சீத பாவன சீதாரா ஸ்வர அல்லாஹ் ஏ பகவான் भगवान एक ही भगवान आपको एक ही भगवान बलि राघव राजा राम सीत पावन सीताराम. Dr. Lakshmi gives a WhatsApp call. Can you say hello Sugama Ninja Nalamala லஞ்சம் வாங்கி சப் கலெக்டர் கைது வந்துட்டு இப்படி தான் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கலிகாலத்தில் அப்படி தான் இருக்கும். தலைவர்களுக்கு கடவுளாக அடிப்பது
ஆடை நொறுக்கு நிலவில் இறங்கிய கலன் லேண்டு சேமக்கார் பாடகர் மேலேருந்து கீழே வந்து நறுக்கணும். ஃபில்லிட் அண்ட் டாப் டு பாட்டம். ஃபில்லிட் தொழில் குட் பண்ணுவோம். இப்போ கோளாறுனா ரீச மிஸ்டேக் இந்த அந்த மிஷினில் வந்து கோளாறு பயிற்சியாளர் பணி விவேகேஷ் பேர் 76 சுதந்திர தின விட்டு அனைத்து குடிமக்களுக்கும் வாழ்த்து. ஜெய் ஹிந்த், பாரத் மாதாவுக்கு ஜெய். பொதுமக்கள் குடிநீர் குழாய்கள் வேஸ்ட்டு. இது வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், வாட்டர் இஸ் லைஃப், வித்தவுட் வாட்டர் கேனடோ. மகிழ்ச்சி வேலைப்பு 330 வழங்கப்படுகிறது. இஸ்டு டேட் ஒப்பந்தம். தென் சேதுபதி மன்னன் சேதுபதி மன்னன் சேதுபதி மன்னன் வெளியூர்களுக்கு மறுத்த ராமாநகரம் முத்து ராமலிங்க சேதுபதி 1795 February 8 கைது செய்யப்பட்ட. தொடர்ந்து 4 ஆண்டுகள் வச்சுருக்க சிறையில் வச்சு இயற்கை விஷத்தை விடாங்க பாவம் ஜெயிலில் வச்சு. तो कह रहा करके 4 साल वो रखा, இது ऐसे ही मर गया. அடிக்க கொண்டிருப்பானு வர போயிடுவேன். கற்பழி தானே ரேப்பு சோத்தை அப்படிங்கிற இந்தியானி சில கட்சி மாறிச்சு மெர்ச்சல் நியமனம். நெக்ஸ்ட்டு பேர் போட்டினா தட் இஸ் அ காம்படிஷன். ஜெயிக்கிறது, நீ ஜெயிக்க நான் ஜெயிக்க அப்படிங்கிறது. நண்பர் படுகாயம்னா அவங்களுக்கு காயம். ஐந்து முறை வருது. இது 5 times come. நிறுவனத்துக்கு மின்னல் வேகத்தில் குற்றச்சாட்டு துறைமுகங்களில் சலுகை. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வீர வரலாறு என்பது போர்க்களத்துக்கு சென்று வருவது மட்டுமல்ல, எந்த செயலும் உறுதியுடன் பின்வாங்கல் செய்து முடிக்கும் மனப்பான்மையாகும். சுப்பிரமணிய சிவா. We go to that war military, we have to give it, he will get a success. That only सुब्रमण्य जो वरोडा जो जाके हम लोग को जीतना होते वो नमगर नाणार संघम इंटू देशम तो नल्लिगे 10 வருஷம் எடுத்தாச்சு. நகையை பிடிச்சிட்டு போயிடும். டோன்ட் பிலீவ்னா மந்திரவாதி தோசம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நகையை பிடிக்கிட்டு போயிருக்கோம். அது சீட்டிங் கிया ऐसा करके लड़के कैली हिंदी स्कूल वी सीधा तिनगरन अवसर सूपर पेपर वीडियो पढ़ने ऑनलाइन परीक्षा ऑनलाइन ओटुगे ट्रेनिंग ब्राइट हाई स्कूल एंड बांडू नाई स्कूल में कुमारी वरे कुड़ी इंडिया वी आर वाट प्रउड टू से इंडिया में कुड़ी ऐतिटों सतोषम खुशिये त्रिपुरा 97 days வெற்றி. ஆண்டு பே ஆட்டி விசிட்டு வச்சு தான் பே பண்ண முடியும். நவடேஸ் லாங்குவேஜஸ் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் இருந்து கம்ப்யூட்டர் லெவலில் பண்ணியிருக்க லாங்குவேஜ் இருக்கும். வீரன் சின்னமலை மரியாதை வட்டிக்கு ரெஸ்பெக்ட். ஆல்சோ கோயிங் டு ரெஸ்பெக்ட். இன்னும் ஒரு வீரன் இருக்காங்க. வீரன் கிபி அதாவது அழகுமுத்துக்கோன் கிபி 1710 to 1759 காலகட்டத்தில் தூத்துக்குடியில் வந்து வீரன் அழகுமுத்துக்கோன் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டுவதை தடுத்தார். அவர் பாடினார். சங்கிலிபுரம் நடுக்காடு என்று கொண்டு செல்லப்பட்டார். மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சி என்று கேட்டு மன்னிப்பு கேட்க மறுத்து வீராங்கமேன் அவரும் 6 தளபதியும் மார்பில் சுடப்பட்டு வீரம் கேட்டு ரியலி கேட்டு திங்கப்பட்டு இவங்களை பற்றி தெரியாமலே போயிட்டு, அதாவது அழகுமுத்துக்கோன் அவங்களாம் தெரியணும். இதெல்லாம் நம்ம படிக்கலை, கண்டிப்பாக தெரியணும். 1710 1739 में தூத்துக்குடி में நாங்கள் வந்து வீரன் அழகுமுத்துக்கோன் வந்து நாட் அப்போசிங் டு கிவ் டேக்ஸ்
ஸோ they got taken and they got to shoot it. பாவிகளா சிக்ஸ் தளபதி இவரோட சேர்த்து சிக்ஸ் தளபதியை கொண்டுட்டாங்க. இஸ் ரெஃப்யூஸ் டு கிவ் அ டேக்ஸ் டு ஷூட் ஏட்டு रिमेंबर है जो कपंगटा जो है ना किया इसके लिए शूट किया चाहिए लोग के साथ में क्या ख़राब है सी और साथ में और शूट किया फेस मारे और पेन अड़गाना वाला फेस मारे और पेन अड़गाना अदर जो बात करते उसको एक लड़की खूबसूरत रहती है. ये जो बात करने लगे तो वो क्या बोलते खूबसूरत रहती है. ये बात करने के समय पर बात करना चाहिए. whenever you are having this time to talk you have to talk. otherwise பேச வேண்டிய இடத்துல பேசினா தலையில் மேலே தூக்கி மிளகா அடைச்சிடுவாங்க. நம்மளே பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசணும். திரைப்படங்கள் தன் பங்களிப்பு திரைப்படங்கள் வச்சு சுதந்திரப்பட்ட மறைமுக தன்னை தமிழ் சினிமாவை பற்றி இந்த தொகுப்பில்